இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வருகிற 15ஆம் தேதி உறுதியாயிடுச்சு. இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா, நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற அளவுக்கு பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. குறிப்பாக ஐசிசி போய் கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழியே கிடையாது. ஒரு 10,000 கோடி லாஸ் ஆகும் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு நிதி வருவாய். ஏன்னா நீங்கள் ஆண்டு முழுக்க பல்வேறு தொடர்கள் நடத்தினாலும், ட்ரையாங்கிள் சீரீஸ் நடத்தினாலும், அந்த கப்பு போட்டி, இந்த கப்பு போட்டி, டெஸ்ட் போட்டி, டெஸ்ட் சாம்பியன் எது நடத்தினாலும் இந்தியா பாகிஸ்தான் கலந்துக்கிற அந்த மேட்ச் இருக்குல்ல, அந்த மேட்ச்சில் தான்ப்பா எங்களுக்கு பெருவாரியான வருவாய்னா நீங்கள் டிக்கெட் விற்கிறது கிடையாது சாமி, ஸ்பான்சர்ஷிப்பு. அதை தாண்டி வர மக்கள், அந்த நாட்டுடைய சுற்றுலா மேம்படுது. அங்குள்ள ஹோட்டல்ஸ்கள் பெரிய அளவில் புக் செய்யப்படுகிறது. குறிப்பாக இலங்கையுடைய ஜனாதிபதி பாகிஸ்தானுடைய பிரதமர்கிட்ட ஃபோனில் பேசுறது கொஞ்சம் மாற்றிங்களேன், எங்கள் நாடே இதுவாக இருந்தது, இப்போ ஓகே அப்படின்ற பொழுது ஏற்கனவே கேன்சல் பண்ண ஹோட்டல்லாம் இருக்குல்ல கொழும்புல இலங்கையில், அந்த ஹோட்டல்கள் மறுபடியும் அங்கே ஹோட்டல்கள் ஹாஸ்டல்கள்னு வாங்க, அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் போய் கேட்டதுக்கு டிமாண்டு அதிகமாகி போச்சுல்ல, ரேட் எக்கச்சக்கமாக ஏறுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து நிறைய பேர் இந்த மேட்ச் பார்க்கறதுக்காக போகிறார்கள். என்னென்னா ஃப்ரீ விசா, இலங்கைக்கு விசா கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து போகிறோம் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 1.25 மணி நேரம். பல திரைப்படங்கள்லாம் போய் விமர்சனம்லாம் பார்த்துட்டு வராங்களே, என்ன விடிய காலம் 3 மணிக்கு போடுறாங்க, சில திரைப்படங்கள்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே பிடிச்சி முந்தின நாள் நைட்டு கிளம்பி மிட் நைட்டில் போய் ஏர்போர்ட்லேயே படுத்துன்ட்டு படத்தை பார்த்துட்டு அப்படியே டிஃபன் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடி வந்துடுறாங்க. அது மாதிரி விமான சேவை ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப டியூரேஷனும் கம்மி. சரி, இந்தியாவிலேருந்து போகிறாங்க சாமி, இந்த கிரவுண்டோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 35,000 பேர் தான் உட்காந்து பார்க்க முடியும். ஆனால் இவங்க போகிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் நாங்கள் அங்கே போய் மொபைலில் பார்த்துக்க போகிறாங்க அல்லது லேப்டாப்பில் பார்த்துக்க போகிறாங்க. அவங்க என்னென்னா போய் இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேடியத்துக்கு முன்னாடி நாங்கள் நிற்கிறோம், இந்த ஸ்டேடியத்துக்குள்ளே தான் மேட்ச் நடக்க போகுது, இங்கே பாருங்கள் கூட்டம் கூட்டமாக ரசிகர்கள் போயிட்டுருக்காங்க, நாங்களும் இலங்கைக்கு வந்துட்டோம், முக்கியமான மேட்ச் பார்க்கறதுக்கு நாங்கள் வந்துக்கிட்டோன்னு ரீல்ஸும் ஃபோட்டோஸும் போடுவதற்காக இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு பெரும் கூட்டம் அங்கே போக போகிறாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த டிக்கெட் வாங்கினவங்க புக் பண்ணவங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கிறவங்க தான். அப்படின்னு யூரோப்பில் இருந்து அமெரிக்காவில் இருந்து அவ்வளோ இந்தியர்ஸ் அந்த பார்க்குறதுக்கு, குறிப்பாக அங்கே உள்ள நான் சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல்ஸ், அப்புறம் இந்த சுற்றுலா மையங்கள், ஏன்னா வெறும் மேட்ச் மட்டும் பார்த்துட்டு போகாமல் ஒரு 3 நாள் 4 நாள் இலங்கை இருப்புமே அப்படின்னு இந்த மேட்ச் நடத்துறதுனால இலங்கை கிரிக்கெட் வாரியத்திற்கு கிட்டத்தட்ட 2,200 கோடி ரூபாய் பெரும் லாபம். அதில் தான் ரொம்ப லபோதிபம் அடிச்சுக்கிட்டே எப்பா நீங்கள் இருப்பா, உங்கள் பங்காளி சண்டையில் எங்கள் மேட்ச்சை விட்டுறாதீங்கப்பா, எங்கள் ஊரில் நடக்கட்டும்பா, வரட்டும்பா, இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதட்டும்பா, செமிஃபைனல் வரட்டும்பா, ஃபைனல் வரட்டும்பா, எங்களுக்கும் பெரிய கொண்டாட்டம்பா. அதே வேளையில் அவங்ககிட்டையும் இலங்கைக்கிட்டையும் வச்சது தான் நண்பா, உங்கள் லாகூரில் நடந்த தாக்குதல் அப்போல்லாம் நாங்கள் எவ்வளோ பேர் காயப்பட்டோம், நாங்கள் எவ்வளோ பேர் வேதனைப்பட்டோம், உங்களை ஏதாவது ஒரு குற்றம் சொன்னோமா, உலக நாடுகள் மத்தியில் உங்களை ஏதாவது தவறாக பேசணுமா, 10 ஆண்டுகள் உங்களுக்கு உள்ளூரில் விளையாடக்கூடாதுன்னு தடை போட்டப்போ அந்த தடையை உடச்சிட்டு வந்தது இந்த இலங்கை டீம் தான். ஏறக்குறைய நாங்கள் இந்தியாவை பகைச்சிக்கிட்டு தான் நாங்கள் வந்தோம், இதெல்லாம் மறந்துட்டீங்களேன்னு சொன்னது. அப்புறம் குறிப்பாக பாகிஸ்தான் வச்ச ஒரு 5 கோரிக்கைகள் ஐசிசி முன்னாடி, அதில் மிக முக்கியமான 2 கோரிக்கைகள் ஓப்பனாக முதல்லே ஓகே பண்ணிட்டாங்க. அதில் என்னென்னா, எங்களுடைய நட்பு நாடான பங்களாதேஷுக்கு நீங்கள் நிதி வருவாயை குறைக்கக்கூடாது, இந்த மேட்சை சாக்க வச்சு நீங்கள் நிதி வருவாயை குறைக்கக்கூடாது, அவர்கள் மேல் போட்ட அந்த நிபந்தனைகள்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணிடணும். பல நிபந்தனைகள்லாம் போட்டாங்க இல்லைங்களா, தடையெல்லாம் போட்டாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கேன்சல் பண்ணிடணும்னு அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சீரீஸ், அதாவது இல்லைன்னா ஒரு வேர்ல்ட் கப் மாதிரியான ஒரு மேட்சை அங்கே நடத்தணும் அப்படின்னு ஏற்கனவே பேசுந்தா. 2031 நடக்க போகிற இந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப் மேட்சை இந்தியாவும் பங்களாதேஷும் சேர்ந்து நடத்துறதா ஒரு விஷயம் இருக்குது. சரி, 31 அதுக்கு இடையில் அண்டர்-19 வேர்ல்ட் கப் மேட்சை பங்களாதேஷ்லாம் நடத்துறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. எங்களுக்கு அந்த நாடும் முக்கியம், இந்த நாடும் முக்கியம், கிரிக்கெட்டில் உள்ள எங்களுடைய உறுப்பு நாடுகள் அத்தனைக்கும் நாங்கள் ஐசிசி ஒரு பெரிய சப்போர்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஓகே, ஒரு வழியாக அந்த பிரச்சனை முடிஞ்சதுப்பா, ரைட், ஓகே. இப்போ பங்களாதேஷில் இருக்கிற ரசிகர்கள் பெருமை ஒரு கட்டத்தில் கடுப்பாகி போயிருக்காங்களாம். அங்குள்ள மீடியாக்கள் எழுதின ஒரு விஷயம், ஏங்க இந்தியாவில் போய் கொல்கட்டாவில் 2 மேட்சும் மும்பையில் ஒரு மேட்சும் விளையாடிட்டு போக வேண்டியது தானே, தேவையில்லாமல் ஸ்காட்லாண்டை உள்ளே விட்டீங்க, நம்ம போயிருந்தோம்னா அங்கே நம்ம திறமையை காமிச்சிருக்கலாமே, நாம் செமிஃபைனலுக்கு வந்திருக்கலாமே, என்ன அப்படி நீங்கள் இப்படி பண்ணிவிட்டீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு விதத்தில் பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்துக்கும் பெரிய இழப்பு தான். நம்ம கூட பேசியிருந்தோம், ஒரு பத்திரிகையாளர் கிட்டத்தட்ட 90 பேர் இங்கே விசா அப்ளை பண்ணியிருந்தாங்க, அவங்க எல்லாரையும் கழிச்சு கட்டிட்டு
ஒரு 13 பேருக்கு மட்டும் விசா கொடுத்துருக்காங்க, விசா டிக்கெட்டோடு கொடுத்துருக்காங்கன்ற ஒரு தகவல் இருந்தது. இதெல்லாம் மீறி அந்த ஊர் டெலிகாஸ்ட்டு, அந்த ஊரில் ஸ்பான்சர்ஷிப்பு, அந்த ஊர்லேருந்து வந்து பார்க்குற ரசிகர்கள், இதெல்லாம் கட்டாயிட்டு இருக்குமே. நாகினி ஆட்டம் வீணாயிருக்குமே. அப்புறம் அந்த புலி பொம்மையை தூக்கி வச்சுக்கிட்டு கிரவுண்டு முழுக்க கத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் போச்சு. வீரர்களே பெரிய அப்செட் ஆகிருப்பாங்க, கண்டிப்பாக அப்செட் ஆகிருப்பாங்க. முக்கியமாக அமெரிக்கா அணி இந்தியாவுக்கு ஒரு டஃப் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த அணி பாகிஸ்தான் கூட இன்றைக்கி விளையாட போகிறாங்க. இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் விளையாட போகிறாங்க. முக்கியமாக என்னென்னா அமெரிக்கா அணி, நீங்கள் அமெரிக்கா அணி அமெரிக்கன் நான் கூட பேசியிருந்தேன், நீங்கள் அமெரிக்கா அணி அமெரிக்கன் பேசிகிட்டு இருக்கீங்க, அது இன்னொரு இந்திய அணி தாங்க. வந்து இன்னொரு இந்தியா அணி மாதிரி அந்த அணியில் உள்ள 7 பேர் வந்து இந்தியர்கள், 2 பேர் பாகிஸ்தானியர்கள், 2 பேர் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள். அதனால் வந்து அந்த ஃபோர்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா அமெரிக்காவில் வந்து அங்கே இருக்கும், அங்கே அந்த நாட்டை சேர்ந்தவர்கள், ஏன்னா இவங்களும் இந்திய வம்சாவளிகள் தான், பாகிஸ்தான் வம்சாவளிகள் தான் விளையாடுறவங்க. அங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்களுக்கு வந்து பெருசாக இந்த கிரிக்கெட் மேலே அவங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்னும் வரல. அதுக்கு தான் அந்த நாடு வந்து இந்த போட்டியை வந்து நடத்தி இதை வந்து அங்கே பல சேனல்களில், ஸ்போர்ட்ஸ் சேனல்களில் அதை ஒளிபரப்பி அந்த மக்களை கவனத்தை இருக்கிறாங்க. திரும்ப சொன்னது தான் வந்து நேபாளெலாம் என்னையா நாடு, இதெல்லாம் வந்து சும்மா வந்து இப்படி கால் கட்டவரில் அப்படி வச்சு அப்படி ஒரு அழுத்திடலாம். அந்த நாடெலாம் பார்த்தீங்கன்னா அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அமெரிக்கா மேலேயே அது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வந்து குறிப்பாக இலங்கை முழுக்க பாகிஸ்தான் ரசிகர்கள் அங்கே கூடியிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் மேட்ச் ஃபுல்லாக இலங்கையில் தான் நடக்க போகுது அப்படின்னால இலங்கை முழுக்க அங்கே இருக்காங்க. இதெல்லாம் மீறி நாம் எதிர்பாராத விதமாக இந்த நம்ம சொன்ன ஸ்காட்லாந்து, இத்தாலி, அப்புறம் வந்து UAE, இந்த மாதிரி நேபாள், இந்த மாதிரி நாடெலாம் வந்து நெதர்லாண்டு, இதெல்லாம் என்னப்பா நாடு, இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு பச்சா குட்டிங்க, இதுங்கெல்லாம் போட்டு ஒரு அமுக்கு அமைக்கலான்னு பார்த்தா நீங்களாம் எங்களை அமுக்குவீங்க, கடைசி வரைக்கும் கொடுக்குற மாதிரியா நாங்கள் டஃப்னு. இப்போ இருக்கிற அந்த பெரிய டீம்லாம் வந்து இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ்லாம் ஓரளவுக்கெல்லாம் நிறையவே கலங்கி போயிருக்காங்க. காரணம் என்னென்னா, பொதுவாக அந்த மாதிரி சின்ன டீம் கூட விளையாடும் போது ஒரு திமிர்தானம் கொஞ்சம் வந்துடும். வந்து நீ வாயா நிச்சயமாக நான் வந்து இந்த இந்த நாட்டுக்கே நான் வஸ்தாது, நீ சும்மா ஒரு ஏரியாவுக்கு தானே வஸ்தாது, நீ வந்து பாரு, நீ வந்து நாங்கள் என்ன மாதிரி ஆட்டை காமிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அது எல்லாத்தையும் தூள் ஆக்கிட்டாங்க. வந்து இந்த ஃபுல்லாக வந்து ஒரு லீக் சுற்றே முடியல, அதுக்கிடையிலே வந்து கலங்க அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் மீறி இப்போ தானே தொடங்கி இருக்கிறது, இன்னும் சூடு பிடிக்கலையே அப்படின்னும் பொழுது 15ஆம் தேதி சண்டே அன்னைக்கு நடக்கும்போது பாருங்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பார்வையாளர்கள், ஜனநாயக படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்தா 9ஆம் தேதி அந்த ஆடியன்ஸ் பார்த்து முடிச்சுட்டு இருப்பாங்க. இதோ ஆயிடுச்சு, ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 9ஆம் தேதி அந்த ஜனநாயகன் படத்தை வராமல் அதுக்கு தடங்கள் போட்டு உள்ள இதுவாகி அந்த படத்து மீது எதிர்பார்ப்பு எப்படி ஆகி போச்சுன்னா, எல்லாரும் இந்த படம் வரட்டும், என்னதான் நம்ம பார்த்துடலாம், அப்படி என்னதான் இருக்குது. அப்படி அதே போல தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்காதுன்னு சொல்லி ஒரு வழியாக நடந்தே தெரியும் 15ஆம் தேதின்னு ஒன்று. இந்த மேட்ச்சில் என்னதான் இருக்குது பார்த்துணும், ஒரு லீவு நாள் வேறு சண்டே அப்படின் பொழுது எத்தனை கோடி பேர் அந்த மேட்சை பார்க்க போகிறாங்க அப்படின்னு. அவ்வளோ பேர் பார்க்க ஐசிசிக்கு வருவாங்க. வந்து ஐசிசிக்கு மட்டும் இல்லை, பிசிசிஐக்கும் வருமானம், பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு, இலங்கைக்கும் இன்னும் பெருத்த வருமானம் பாருங்கள். அவ்வளோ பெரிய ஒரு உலகத்தில் கிரிக்கெட் கண்டுபிடிச்ச நாடு இங்கிலாந்தை தாண்டி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச்சு, அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ், மற்ற அணிகள் வெஸ்ட் இண்டீஸ்லாம் இப்போ ரொம்ப சொத்த டீமாக மாறிடுச்சு. சவுத் ஆப்பிரிக்காலாம் வந்து ஒரு காலத்தில் எப்படி வந்தாங்க, அவங்கெல்லாம் இந்த இதில் வருவாங்களா, செமிஃபைனலுக்கு வருவாங்களா, நாக் அவுட்டுக்கு உள்ளே வருவாங்களான்ற மாதிரியான கேள்வியெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மீறி இந்தியா பாகிஸ்தான் தான்ப்பா யூரோப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. இன்றைக்கி ஏஷியாவில் இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்கன்னா அது காரணம் வந்து இந்தியா தான். அதுவும் இந்த 2 மேட்ச் தான். வரட்டும், யார் ஜெயிக்கிறாங்க என்னன்னு பார்த்துருவோம் ஒரு கை அப்படின்னு அது காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய அந்த மேட்ச் சம்மந்தமாக விமர்சனம் செய்வதற்கு ஒரு பெரும் கூட்டம் சண்டேல வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்னன்ற மாதிரியான ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இலங்கையிலே இந்த மாதம் மழையே பெய்யாதாங்க, மழைக்கான வாய்ப்பே இல்லையா. திடீர்னு வேறு மழை வருது. வந்து அந்த நேரத்தில் வருண பகவான் ஏதாவது வந்து கண்ணை திறந்து ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் வேண்டுதல் வந்து யார் இலங்கை கிரிக்கெட் வாரியம் வந்து வேண்டுதல் வச்சுருக்காங்க. 2-3 மேட்ச் அது மாதிரி சொதப்பிடுச்சு. அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் வந்து இப்போ நம்ம சீதோஷ்ண நிலை தான் இலங்கையில். உன்கிட்ட நம்மளை விட கேரளா மாதிரியே தான் இருக்கும். அங்கே கேரளாவுடைய இது தான் இருக்கும். அவங்களே வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க. என்னையா இது போதாவது ஒதுக்கி இந்த மேட்ச்சை நடத்துகிறோம், இங்கே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு. ஓகே, ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சுது.
மேட்ச் நடக்க போது, அந்த மேட்ச் என்ன மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறது, இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கான்ட்ரவர்சிகள் வரப்போகிறது என்பதை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.